ரஷ்யாவோட குண்டு வீச்சு விமானத்த தொட்டதுக்கு அப்புறம், உக்ரைனோட தலையெழுத்து அப்படிங்கிறதே மாத்தி எழுதிட்டாய்ங்க. இந்த யுத்தத்தப்ப அமெரிக்கா ஒரு தாட்டி மாத்தி எழுதுச்சு. ஆனா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஒரு தாட்டி மாத்தி எழுதுனா என்ன தப்பு அப்படிங்கிற மாரி ரஷ்ய அதிபர் புட்டின் எழுதிக்கிட்டு இருக்காரு. காரணம் அந்த ஒரு சம்பவத்துக்கு தொடர்ந்து தினமும் கதற விடுறாய்ங்க. ஒவ்வொரு தாட்டி கதற விட்டு, "மானே தேனே பொன்மானே" மாரி எங்களோட குண்டுவீச்சு விமானத்த தொட்டேல்ல, அதுக்கு தான் இந்த தாக்குதல். எங்களோட குண்டுவீச்சு விமானத்த தொட்டேல்ல, அதுக்கு தான் இந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய பெரிய அளவுல தினமும் தாக்குதல். எல்லாத்துக்கும் முடிவுரை அப்படிங்கிறது இத எழுதி கையெழுத்து போட்டுடுறாய்ங்க. அப்படிதான் இப்ப சமீபத்துல ஏறக்குறைய 500 ஆளில்லா விமானங்கள வச்சு தாக்கிட்டார்கள். 500 ஆளில்லா விமானங்கள், அதே மாரி 20 மிசைல்கள வச்சு உக்ரைனோட பல நகரங்கள வேட்டையாடிருச்சு ரஷ்ய ராணுவம். ஆனா, இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். பதிலுக்கு பதில் தாக்குதல்ங்கிற அதே யூனிஃபார்ம தான் ரஷ்யா போட்டிருக்கும். இந்த பையன் வீடியோவா ரிலீஸ் பண்ணான்ல, எத்தன வீடியோ ரிலீஸ் பண்ணான்னு சத்தியமா நமக்கு கவுண்ட் தெரியாது. ஆனா, இவனுங்க எழுத்து யாரு? நம்ம ஆட்க ரஷ்யா எடுத்து எழுதி வச்சிருப்பாய்ங்கலாட்டுக்கு. அத்தன தடவ தொலைச்சு எறி அப்படின்ட்டாய்ங்க. காரணம் ஒவ்வொரு தடவையும் கணிசமான ஆளில்லா விமானங்கள் இதுல உபயோகிக்கப்படுது. எங்கிட்டு இருந்துடா செஞ்சு கொண்டு வரீங்க அப்படின்னு சுத்தி உள்ள ஐரோப்பா நெஞ்சுல கை வைக்கணும். உக்ரைனுக்கு அதுக்கு கூட சான்ஸ் கிடையாது. அவன் தான் டிக்கெட்ட கிழிச்சு தந்துடுறானே. அப்புறம் இவன் எங்கிட்டு நெஞ்சுல கை வைக்க? அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகுது. இத பத்தி வாயே தொறக்கறதில்ல. பொதுவாவே ஜெலன்ஸ்கி ஒரு விஷயம் நடந்தா ஏதோ முந்திலாம் பெரிய அளவுல வீரவசனம் பேசுவாரு. கூட சேர்ந்து சிங்கிச்சா மாரி ஐரோப்பால இருந்து 1 டசன் தலைவர்கள் இறங்குவார்கள் களத்துல. அப்புறம் எல்லா பேரும் ரிட்டயர்ட் ஆகி போயிட்டாய்ங்க. இருக்கிறவன் அமைதியா இருக்கான். மீதி நபர்கள் உள்ளூர்ல தேர்தல் அரசியல் தானே, தோத்து போயிட்டார்கள். வீட்ல இருக்கார்கள் எதிர்க்கட்சியா. இந்த மாரி நிலைமை அங்க மோசமாயிருச்சு. ஆனா, த் தலைவன் இன்னமும் இருக்காருல்ல. அவர் இன்னும் ரிட்டயர்ட் ஆகலைல்ல. வாய தொறக்கணும்ல. வாய தொறக்கல. ஏன்? ஜெலன்ஸ்கி திருந்திட்டாரா? இல்ல பயன்ட்டாரா? அப்படின்னு 2க்குமே என் வாழ்க்கையில இடமே இல்ல தெரியுமா? நான் வெள்ளை மாளிகையிலேயே புகுந்து ரவுடித்தனம் பண்ணவன்டா. இதெல்லாம் எனக்கு சகஜம் அப்டின்ட்டு போயிருவாரு. ஏன்னா, அடி வாங்குறது பூரா ராணுவ வீரர்களும், அப்பாவி பொதுமக்களும் தானே. இதுவும் பேசுவாரு, இன்னமும் பேசுவாரு. வெள்ளை மாளிகையில ரவுடித்தனம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, ஏதோ ஒரு காரணத்துல, கோவத்துல உண்மைய சொல்லிப்புட்டேன்னா, பைடனுக்கும் எனக்கும் நடந்த டீலிங்லாம் வெளில சொல்லிட்டேன்னா, முடிஞ்சு போச்சுல்ல. அமெரிக்கா தான் இழுத்து விட்டான்னு ஊருக்கே தெரியும். இருந்தாலும் ஆதாரத்தோட பயப்புள்ள என்னத்தையாவது செஞ்சு வச்சுட்டானா, அதுக்காக தான் அமெரிக்கா வெள்ளை மாளிகை ரவுடித்தனத்தையும் பொறுத்துக்கிச்சு. ஆன் ஸ்பாட் அடிச்சார்கள். ஆனா பொறுத்துக்கிட்டார்கள்ல. டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கலைல்ல. அதுக்கு இதான் காரணம். ட்ரம்பே வந்து சொன்னாராப்பா உன்ட்ட அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் 1000 வேல. ஒரு பக்கம் எலான் மஸ்க், இன்னொரு பக்கம் ரஷ்ய யுத்தம். அத தாண்டி அவரோட டார்கெட்டு சீனா. அவன் தப்பிச்சு தப்பிச்சு போய்க்கிட்டு இருக்கான். ஏன் இது 2ம் தான் உள்ளூர் சண்டைகளா மாறிப்போச்சு. ஏன் அப்டின்னா, எலான் மஸ்க் எப்படி பக்கத்துல இருக்காரோ, அதே மாரி ரஷ்ய அதிபரும் ஏறக்குறைய பக்கம் தானே. 2ம் உள்ளூர் சண்டையாவே மனசுல வச்சுக்கலாமேன்னா, குறுக்க ஈரான் வந்துட்டான். ஈரானோட அணு உலை ஆராய்ச்சிகள எல்லாம் போய் நிறுத்தணும். இதுக்கு மேல அவருக்குன்னு பஞ்சாயத்துலாம் இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்தி எரியுது, வாஷிங்டன் டிசி கிடுகிடுன்னு நடுங்குது அப்படிங்கிற ஏகப்பட்ட உள்ளூர் சிக்கலையும் தலைவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த காலகட்டத்துல தான் உக்ரைன் அதிபர் சைலண்ட் ஆயிட்டார். அந்த சைலன்ட்‌டுக்கு காரணம் மேற்படி பார்த்த எதுவுமே கிடையாது. ரஷ்யா இப்ப வேகமா முன்னேறுது. அதான் தெரியுமே. தினமும் தான் பல கிலோமீட்டர் முன்னேறுறாங்களே அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நாள் முன்னேறுறது இடத்த பிடிக்கிறதுக்கு. இப்ப வந்து அவர்கள் குடுக்கக்கூடிய அறிவிப்பிலேயே பஃபர் ஜோனுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டாய்ங்க. அடப்பாவிகளா! அந்த அளவுக்கா முன்னேறிட்டாய்ங்க? சத்தியமா அந்த அளவுக்கு முன்னேறிட்டார்கள். கைப்பற்ற வேண்டிய பகுதிகளை எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாய்ங்க. 1, 2 மிச்சம் இருக்கும். அதாவது எல்லையோரம் உள்ள கிராமங்கள் மாரி. எப்படி ரஷ்யாவோட எல்லையோரம் உள்ள பகுதிகள்ல போய் உக்ரைன் ராணுவம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாரி அவர்கள் நாட்டுக்குள்ளேயே எல்லையோரம் உள்ள பகுதியில சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது? உக்ரைன் ராணுவம். மத்தபடி எல்லாத்தையும் பைப்லைய சுருட்டிட்டாய்ங்க. இத தாண்டி இப்ப ஒவ்வொரு நாளும் பஃபர் ஜோன் கிரியேட் பண்றது தான் முழு நேர வேலையாவே வச்சிருக்கிறார்கள். பஃபர் ஜோன்ல இருந்து தெறிச்சு ஓடுறது தான் உக்ரைன் ராணுவம் முழு நேர வேலையா வச்சிருக்கு. காரணம் உக்ரைன் ராணுவத்தோட என்டயர் கவனமுமே இந்த ஆளில்லா விமானத்த வச்சு ரஷ்யாவுக்குள்ள என்ன செய்யலாம்? ஆளில்லா விமானத்த வச்சு கடல் பகுதிகள்ல என்ன செய்யலாம்? அந்த 2 கருமத்தையும் அங்கேயே முடிச்சுக்கிட்டா பரவால்ல. இந்த கடல் சார்ந்த திட்டங்கள் என்டயர் வேர்ல்டுல எங்க வேணாலும் ஆப்பரேட் பண்ணலாமா? அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிறாய்ங்க. அத பத்தி தான் நம்ம விரிவா போன காணொளியில பார்த்தோம்.
இந்த மாரி கிறுக்குத்தனமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், பிடிச்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அப்டின்னா, கிரிமியாவ தொடுறது, பெல்கிராத தொடுறது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதிலேயே கருமம் இருந்து தொலைச்சிருக்கலாம். கொஞ்சம் விரிவுபடுத்தி இன்டெப்த்தா ரஷ்யாக்குள்ள போறாய்ங்க. அது அவர்களோட பஞ்சாயத்து. இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி, அப்படியே யூ டர்ன் போட்டு உலகம் பூரா உள்ள கடல் பகுதிய குறி வைக்கிறான் பாத்தியா? இதுதான் தப்பு. இதே சேட்டைய எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, செங்கடல் வெடிச்சதுக்கே உலகம் தடுமாறி போச்சு. எல்லா கடல் பகுதியையும் ட்ரிகர் பண்ற வேலைய செலன்ஸ்கி பார்க்குறாரு. இவரு காமெடியனாலாம் இல்ல. வில்லனா இருந்திருப்பாராட்டுக்கு. அதாவது ஸ்க்ரீன்ல காமெடியனாவும், நிஜத்துல வில்லனாவும் இருந்திருக்காரு. காமெடியனா கொண்டு வந்து இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பயப்புள்ள கொஞ்சம் வில்லத்தனம் தான். கொஞ்சம் இல்ல, ரொம்பவுமே வில்லத்தனமா இருந்திருக்கு. அதனால தான் இந்த பொசிஷன்ல இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னதான் வில்லத்தனம் இருந்தாலும் நாடு வேணும்ல. இப்ப அந்த நாடு போகுது. எங்க? பிடிச்ச 4 பிராந்தியங்கள் மறந்து போயிற வேண்டியதுதான். தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாலும் வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்ப பஃபர் ஜோன நோக்கி முன்னேறுறாய்ங்க. பஃபர் ஜோன் இனி ஒரு பேச்சுவார்த்தைனா, "பஃபர் ஜோன்ல இருந்து போயிருவியா ராஜா?" அப்படின்னு தான் உட்கார்ந்து பேசணும். இவ்வளவு மோசமா நிலைமை ஆயிருச்சே. நம்மளோட ஆளில்லா விமானத்தோட அந்த ஒரு மாயாஜால வித்தை பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும், நமக்கு உபயோகம் இல்லாம போச்சே! அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாரு. இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் டம்முன்னு தலைநகர் கிவ்வுக்குள்ள வந்து நின்றுவாய்ங்க. கொடி ஏத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. தலைவன் ஜெலன்ஸ்கி லிவிவ் பகுதியில பதுங்கி இருந்தோ, இல்ல அதுக்கும் வெளியில, அதுக்கும் வெளிலன்னா வேற ஒரு நாடு தான்டா. சத்தியமா உக்ரைன் இல்ல. மக்கள் போன மாரி இவரும் போயிற வேண்டியதுதான். அங்கிட்டு நின்னு வேடிக்கை பார்த்து என்னத்தையாச்சும் அறிக்கைய விட்டுக்க வேண்டியதுதான்னு ரஷ்ய டெலகிராம் சேனல்களே கொதிச்சு போயிருக்காய்ங்க பார்த்துக்கங்க.